இங்க ஒரு குட்டி பொண்ணு அம்மா கிட்ட அரிசி சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வச்சு கொடுமான்னு கேக்குறா. அம்மா இவளை திட்டிட்டு கூழ் வைக்க கூட காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவ அம்மா பாட்டி கிட்ட இவளை ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன்னு சொல்றாங்க. பாட்டியோ பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, அப்பாவும் இல்ல அனுப்ப வேணான்னு சொல்லிடுறாங்க. இந்த பாப்பாவோ நேரம் சாமி கிட்ட போய் அம்மா சொந்தக்காரங்க வந்தா மட்டும்தான் அரிசி சோறு போடுறாங்கன்னு சொல்லி புலம்புறா. அப்ப யாரோ ஒருத்தவங்க நான் வேணா உங்க சொந்தக்காரங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க. இவ யாருன்னு சுத்தி முத்தி பாக்குறா. சாமிக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. பாப்பா அவர்கிட்ட நீங்க எப்படி வேஷம் போட முடியும்னு கேட்க அவரோ சொடக்கு போட்டு இவளோட அத்தை மாதிரி உருவம் மாறுறாரு. பாப்பாவும் ஷாக் ஆகி நீங்க என்ன பேயான்னு கேட்க அவங்களோ உனக்கு அரிசி சோறு வேணுமா வேணாமான்னு கேக்குறாங்க. இவளும் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அம்மா அவங்கள பார்த்ததும் அரிசி சோறு வச்சு கொடுக்குறாங்க. பாப்பா ரொம்ப ஹாப்பியா அதை சாப்பிடுறா. அப்புறம் கோவிலுக்கு போனதும் அவர் இவகிட்ட ஒரு மணியை கொடுத்துட்டு உனக்கு எப்ப அரிசி சோறு சாப்பிடணும்னாலும் இந்த மணியடி நான் வரேன்னு சொல்றாரு. பாப்பா அவர்கிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்க அவரோ நெல்லுமணின்னு சொல்றாரு. அடுத்த நாள் பாப்பா வந்து மணி அடிச்சுக்கிட்டே நெல்லுமணின்னு கூப்பிடுறா. அவரும் ஒரு சின்ன பையன் மாதிரி மாறிடுறாரு. அன்னைக்கும் அவ அம்மா அரிசி சோறு வச்சு கொடுக்குறாங்க. இதே போல தினமும் அவரை மணி அடிச்சு கூப்பிட்டு வேற வேற சொந்தக்காரங்க மாதிரி மாறி தினமும் வீட்டுல அரிசி சோறு சாப்பிடுறா. ஒரு நாள் அவளோட மாமா மாதிரி வர சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அம்மாவும் அவர்கிட்ட பேசிட்டு அரிசி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க. ரொம்ப நேரம் அம்மா வரலன்னு என்னாச்சுன்னு அவர்கிட்ட கேக்குறா. அவரோ ஒரு சொடக்கு போட்டு அம்மா என்ன பண்றாங்கன்னு காட்டுறாரு. அவங்க அம்மாவோ பக்கத்து வீட்டுல போய் அரிசி இருக்கான்னு கேக்குறாங்க. அவங்க இல்லன்னு சொல்லி வேற வீட்டுல கேட்க சொல்றாங்க. அம்மாவோ இந்த வாரம் ஃபுல்லா சொந்தக்காரங்களா வந்துட்டாங்க, பக்கத்துல உள்ள எல்லார் வீட்லயும் அரிசி வாங்கிதான் அரிசி சோறு ஆக்கி போட்டேன்னு சொல்றாங்க. அந்த அக்காவோ அண்ணன் தானே வந்திருக்காங்க, இருக்கிறத ஆக்கி போடுன்னு சொல்றாங்க. இவங்க ஃபீல் பண்ணிட்டே நடந்து வர்றத பாப்பா பாக்குறா. உடனே அவர்கிட்ட எனக்கு அரிசி சோறு வேணாம், தினமும் அதே தானே சாப்பிடுறேன், இன்னைக்கு கூழ் குடிச்சுக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லிடுறா. இவர் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நைட்டு எல்லாரும் தூங்கும் போது இவர் அரிசி சோறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவர் சொல்றத தூங்கிட்டு இருக்கிற பாப்பாவும் அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கா. இவர் மந்திரத்தால அவ அம்மாவை தட்டி எழுப்புறாரு. அவங்க இவ அரிசி சோறுன்னு புலம்பிட்டு இருக்கத பாக்குறாங்க. இவர் அப்படியே டைம் ரீவெண்ட் பண்ணி அவ அம்மா அரிசி கேட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர நேரம் ரேடியோல தமிழக அரசு இலவசமா மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க, தினமும் அரிசி சோறும் சத்துணவும் கிடைக்கும்னு சொல்றாரு. இப்ப அவ அம்மா அந்த ரேடியோல கேட்டதை நினைச்சு பார்த்துட்டு அடுத்த நாளே பாப்பாவை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. பாட்டி எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொல்லி திட்ட அம்மாவோ நான் தான் படிப்பறிவு இல்லாம சாமியே கதின்னு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவளாச்சும் படிச்சு பெரிய ஆளா வரட்டும்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த பாப்பாக்கு இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தது சாமின்னு புரியுது. அப்புறம் அம்மா இவ பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரு வேளையாச்சும் அரிசி சோறு சாப்பிடுவான்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அப்ப பாப்பாவோ நான் படிச்சு பெரிய ஆளாகி 3 வேளையும் நம்ம அரிசி சோறு சாப்பிடலான்னு சொல்றா. அம்மாவும் சந்தோஷமா அவளை ஹக் பண்றாங்க. அப்புறம் பாப்பா நேரா கோயிலுக்கு போய் மணி அடிச்சு நெல்லுமணின்னு கூப்பிடுறா. ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவர் வர்றாரு. இவ வேமா அவர் கிட்ட போய் நீங்க சாமி தானன்னு கேட்டு அவர் கன்னத்துல முத்தம் கொடுக்குறா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான், சில நேரம் அந்த குழந்தைக்கு கூட தெய்வமும் அடிமையா இருக்குன்னு சொல்லி ஸ்டோரி முடியுது.